வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஏதுவார் குபேர் அவர்களின் பிறந்தநாள் விழா. திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தேசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற புதுச்சேரி மாணவி விஷ்ணுபிரியா. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து வாழ்த்து. நகைக்கடையில் போலி நகைகளை கொடுத்து தங்க நகையாக மாற்றிய பெண். விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரியை சார்ந்த வீராங்கனை விஷ்ணுபிரியாவை சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். கேரள மாநிலம் ஆலப்புழா மற்றும் ஹைதராபாத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை சார்ந்து வீரப்பன் என்பவரது மகள் விஷ்ணுபிரியா பங்கு பெற்றார். இதில் கேரள மாநிலத்தில் நடந்த போட்டியில் தங்கப் பதக்கமும், ஹைதராபாத்தில் நடந்த ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் பளுதூக்கும் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ள வீராங்கனை விஷ்ணுபிரியாவை புதுச்சேரியின் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் வீராங்கனையை ஊக்குவிக்கும் விதமாக கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேலு வழங்கிய ரூபாய் 10,000 பொற்கழியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தங்க தமிழ்பாணன், விவசாய தொழிலாளரணி செல்வநாதன், தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், முருகையன், சபரிநாதன், ரமணன், முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி 2ஆம் வெள்ளியொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளியொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆடி 2ஆம் வெள்ளியொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் நடைபெற்ற மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் கூழ் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கடந்த 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 143 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 111 நபர்களுக்கும், காரைக்காலில் 27 நபர்களுக்கும், ஏனாமில் 5 பேர் என மொத்தமாக 143 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 825 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இதுவரை ஒட்டுமொத்தமாக 1,70,808 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 1,68,18 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1965 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. டோல்கேட் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய கொடியேற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியங்குப்பம் கொம்யூன் டோல்கேட்டில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்கா மற்றும் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய 30ஆம் ஆண்டு மகாட்சவம் மற்றும் 4ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கொடியேற்றத்தோடு தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையோடு தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி மலர்களால் கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் கணபதி ஹோமம் செய்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கொடியேற்றத்தை தொடர்ந்து கொடிமரம் உட்பட அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டுதல் மற்றும் முளைப்பாரி, முளைக்கவைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் செய்து முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் வருகின்ற 5/8/2022 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர், திருவிழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கரிய பெருமாள், துணைத் தலைவர் மலையாளத்தான், செயலாளர் குபேர் என்கின்ற சீனிவாசன், பொருளாளர் முருகன், கலைச்செல்வன், மணிமாறன், சதீஷ் என்கின்ற ராஜா, விக்கி, செல்வ கணபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரும் நகர தந்தையுமான ஏதுவார் குபேர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கிளைமண்ட் சைடு எட்வார்ட் குபேர் புதுச்சேரியின் முன்னாள் மேயரும் முதலமைச்சரும் ஆவார். ஜூலை 1, 1963 முதல் செப்டம்பர் 11, 1964 வரை முதல்வராக பணியாற்றினார். துவக்கத்தில் பிரெஞ்சு ஆட்சி நீடிப்பிற்கு ஆதரவாக இருந்த குபேர் பின்னர் இணைப்பிற்கான போராட்டத்தில் இணைந்து பிரெஞ்சு ஆட்சி பகுதிகளை விடுதலை அடைந்து இந்தியாவோடு இணைய உறுதுணையாக அமைந்தது. புதுச்சேரி நகர தந்தை ஏதுவார் குபேர் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மறைந்து பிரதமர் நேருவோடு இணைந்து பல திட்டங்களை கொண்டு வந்தார். இவர் புதுச்சேரியின் தனித்தன்மையில் மிகவும் கவனமாக இருந்தார். ஜிப்மரை புதுச்சேரிக்கு கொண்டு வந்ததில் ஏதுவார் குபேருக்கு பெரிய பங்குண்டு. அவரது பிறந்தநாள் விழா ஜூலை 29ஆம் தேதியாகும். புதுச்சேரி அரசு சார்பில் இது கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து தொகுதியின் செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜி, காந்தி, அசோக் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நகைக்கடையில் போலி நகைகளை கொடுத்து தங்க நகையாக மாற்றிய பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியை சார்ந்தவர் செல்வராஜ். இவரது மகன் குமரேசன் 34 வயதான இவர் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் தங்க நகை கடை வைத்துள்ளார். இவரது கடைக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பர்தா அணிந்து கொண்டு அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வந்துள்ளார். அவர் எடுத்து வந்த 3 பழைய செயின்களை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக புதிய நகைகள் வேண்டுமென்று கடைக்காரரிடம் கேட்டுள்ளார். அப்போது குமரேசன் அந்த நகைகளை சோதனை செய்து பார்த்த பொழுது அந்த நகைகள் போலியானவை என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் குமரேசன் அடையாளம் தெரியாத பெண் எடுத்து வந்த நகைகளை எடை போட்டு பார்த்துள்ளார். அப்போது அந்த நகைகளின் எடை 101 கிராம் இருந்துள்ளது. இந்த 101 கிராம் பழைய நகைகளை எடுத்துக்கொண்டு நகை கடைக்காரர் செய்கூலி, சேதாரம் உள்ளிட்டவைகள் போக அதற்கு பதிலாக
12 பவுன் புதிய தங்க நகைகளை கொடுத்துள்ளார். இந்த நகைகளை வாங்கிய ஃபர்தா அணிந்து வந்த அடையாளம் தெரியாத பெண் அங்கிருந்து அவசரமாக கிளம்பி சென்றுள்ளார். இந்நிலையில் மீண்டும் அந்த நகைகளை குமரேசன் ரசாயன முறையில் பரிசோதனை செய்துள்ளார். இந்த பரிசோதனையில் அந்த பெண் கொடுத்த 101 கிராம் நகைகளும் போலியானவை, கவரி நகைகள் என்று தெரிய வந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியான கடைக்காரர் இது குறித்து மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நகைக்கடையிலிருந்து சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து பார்த்தனர். அப்போது நகைக்கடைக்கு வந்த பெண் பர்தா அணிந்திருந்ததால் அவர் யார் என்ற விவரம் தெரியவில்லை. இதனால் மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி இளம் விவசாயிகள் சார்பில் நடைபெற்று வரும் கவிதை திருவிழாவில் மத்திய சிறை கைதிகள் சிறையில் உற்பத்தி செய்த காய்கறி மற்றும் பொருட்களை வைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். புதுச்சேரி இளம் விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி இணைந்து நடத்திய பாரம்பரிய விதை திருவிழா கல்லூரியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தை சார்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய விதைகளை கொண்டு தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் விதைகளை காட்சிப்படுத்தினர். இதில் புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள சிறை கைதிகள் தாங்கள் சிறையில் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தனர். இந்த விதை திருவிழாவில் 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு இயற்கை விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் மற்றும் விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சிறை கைதிகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த அரங்கு அனைவரையும் கவர்ந்தது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ரோட்டரி ஆரோசிட்டி புதுச்சேரி இணைந்து கோர்க்காட்டில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி முதியோர் இல்லத்தில் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருமாம்பாக்கம் இந்திரா காந்தி பல் மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ பாலாஜி வித்யா ஃபீத் கல்லூரி மருத்துவர்கள் டாக்டர் மனோகரன், டாக்டர் ஆதர்ஷ், ஈஸ்வர் மற்றும் முதியோர் இல்லத்தில் உள்ள பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், சாரோன் சொசைட்டியின் பொருளாளர் சுகுணா, சாரோன் தன்னார்வ தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏனாமில் வெள்ளம் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டு 18,000 குடும்ப மக்களுக்கு ஏனாம் முதியோர் மூலமாக புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி மாநில ஏனாமில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் கிராம மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் சிவப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கோதுமை மாவு, 1 கிலோ கராச்சினா, 1 கிலோ அரிசி, தவிடு, 1/2 கிலோ புளி, 1/2 கிலோ சமையல் எண்ணெய், மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு 1/2 கிலோ மற்றும் கோதாவரி வெள்ளத்தால் வேலை இழந்த ஒவ்வொரு ஏனா மக்களுக்கும் ஏனா முதியோர் இல்லம் மூலமாக அனைவருக்கும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களின் தலைமையில் 18,000 குடும்பங்களுக்கு வழங்க முடிவு செய்து ஒவ்வொரு பகுதியாக கிராம மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி வருகிறார். அதனை பெற்றுக்கொண்ட கிராம பிரிவர்கள் இந்த இக்கட்டான நேரத்தில் தங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்த மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்.
பாகூர் எல்லைப்பிடாரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பாகூர் கொம்யூன் பாகூர் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையோடு தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வரா பூஜை, மகா பூர்ணாஹீதி இவைகளை தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பாகூர் வடக்கு வீதி பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி புலா நடைபெற்றது. சுப்ராயப்பிள்ளை வீதி முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 33ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த 21/7/2022 அன்று கொடியேற்றத்தோடு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வேதி உலா நடைபெற்று வந்தது. அதன் முக்கிய நிகழ்வான செடல் தேரடி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையும் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், மாப்பொடி இவைகளால் பல வகை பழங்கள் இவைகளாலும் அபிஷேகம் செய்து தெய்வீத்தியம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தேரடி உற்சவம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்த் மற்றும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் துணைவியார் விஜயலட்சுமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் காமராஜ், பொருளாளர் பாபு என்கின்ற சிவனேசன் மற்றும் அறங்காவலர் குழுவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் விழாக்குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பெரு தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேரை இழுத்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடிப்புற விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. ஆடிப்பெரு முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா காலை 8 மணிக்கு தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்டு கோகிலாம்பிகை திருத்தேரில் வைக்கப்பட்டு திருத்தேரானது வாட வீதி, தேர் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. திருத்தேர் வடத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட அதிகாரிகள் இழுத்து தொடங்கி வைத்தனர். இதனை கூடியிருந்த பக்தர்கள் சிவகோஷத்தோடு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அலுவலர் மற்றும் நிர்வாக அலுவலர் திருவரசன் மற்றும் வெளியூர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் ஆடிப்புற தேர் திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பேச்சாயி அங்காளம்மன் ஆலயத்தில் சுமங்கலி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கலம் தொகுதி அனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பேச்சாயி அங்காளம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஏதுவார் குபேர் அவர்களின் பிறந்தநாள் விழா. திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தேசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற புதுச்சேரி மாணவி விஷ்ணுபிரியா. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து வாழ்த்து. நகைக்கடையில் போலி நகைகளை கொடுத்து தங்க நகையாக மாற்றிய பெண். விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.